எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. 0% காலையிலேயே 3 வீடியோ போடுறேன். எனிவேஸ், ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்க 0%. முக்கியமான விஷயம், இன்றைக்கி 800 எபிசோடு அப்படிங்கிற ஒரு பெரிய மைல்ஸ்டோனை கடந்து சென்றுட்ருக்காங்க சிறகடிக்க ஆசை. விஜய் டிவியோட நம்பிக்கை நட்சத்திரம் இந்த சீரியல் டிஆர்பியில் நம்பர் 1 பொசிஷனை தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. நிறைய சீரியல்களுக்கு சவாலாக, அதாவது அதர் சேனலில் சவால்களாக இருக்கிற ஒரு சேனல் அப்படிங்கிறது தான், சீரியல்னு தான். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சீரியல் ஹியூஜ் நம்பர்ஸ், அதாவது 1000க்கு மேலே, நிறைய 1500 மேலே சில சீரியல்ஸ் எடுத்திருக்காங்க ரெக்கார்டு ஆல்ரெடி விஜயில். பட் இருந்தாலும் அந்த ரெக்கார்டை முறியடிக்கணும்னா இன்னும் 2 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து போகணும், பயணிக்கணும். அந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் இருந்தாலும் கதையோடைய அமைப்பு அவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ முத்து இருக்கும்போது அந்த சீரியலில் எவ்வளோ ஒரு லாங் ரன் வேணாலும் கொண்டு போகலாம். பட் சலிப்பு ஏற்படுத்தாமல், அந்த டிஆர்பியில் தோய்வு ஏற்படாமல் தொடர்ந்து 9 அப்படிங்கிற அந்த ஸ்லாட்டையும் மெயின்டைன் பண்ணி அவங்க அந்த 1500க்கு மேலே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல கொடுக்குறேன். பட் ஏன்னா இன்னுமே சொல்லணுன்னா பாதி கிணறு கூட தாண்டலை. இன்னும் கதை அவ்வளோ இருக்குது. இன்னும் வீடு கட்டணும், படிப்படியாக இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் தெரியணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அடிப்படையில். அப்படிங்கும்போது அது மட்டும் இல்லை, முத்துமீனாவுக்கு குழந்தை வாழ்க்கை அப்படிங்கிறதையும் கொண்டுட்டு போகலாம். ரசிகர்கள் விரும்புகிற ஒரு சீரியல். ஸோ இந்த சீரியல் இன்னும் 2-3 வருஷங்கள் வரும் அப்படிங்கிறது நானும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இந்த சீரியல் மட்டும் கிடையாது, பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2வும் அப்படி தான், சில வருடங்கள் போகும். ஐயனார் துணையும் சில வருடங்கள் போகும். இந்த 3 சீரியலும், அது மட்டும் இல்லை, சின்னமரமும் இன்னும் கொஞ்சம் ரன் இருக்குது. ஸோ இந்த சீரியல் எல்லாமே இருக்கும்போது இந்த ப்ரைம் டைமில் அந்த ஸ்லாட்டில் வேறு சீரியலே நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல தாக்கத்தையும் டிஆர்பியும் ஆடியன்ஸையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் மகாநதியும் கேட்பீங்க இந்த இடத்துல. ஐம் ஷுர் ஒரு 1.5 வருஷத்துக்கு கன்ஃபார்மாக வரும் அந்த சீரியல். அதுக்கு மேலே என்னால் தெரியல எப்படி ட்ராக் கொண்டு வராங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் 1 வருஷத்துக்கு மேலே வரும் அந்த சீரியலும். அது மாதிரி நிறைய சீரியல்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் சிறகடிக்க ஆசை ஒரு உச்சத்தை அடைய ஒரு வாழ்த்துக்கள். உண்மையுமே டோட்டல் டீமே நிறைய எஃபோர்ட் எடுத்திருக்காங்க. குறிப்பாக முத்து மீனா ஒரு பெரிய இம்பேக்டை ஃபேன்ஸ் மத்தியில் ஏற்படுத்தியிருக்காங்க. முத்து யதார்த்த மனிதர்களுடைய ஒரு பிரதிபலிப்பாக அவர் இருக்கார், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் சில இடங்களில் அவர் கோவப்படும் போதெல்லாம் நானும் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு மனிதர் வெற்றி வசந்த், அதை மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். எனிவேஸ், மீனா மாதிரி ஒரு தன்னம்பிக்கையான பெண் எல்லாத்துக்கும் ஒரு சீரியல்லேருந்து, அந்த சீரியலுக்காக பூக்கட்டுறதுலேருந்து நிறையா விஷயங்கள் அவங்க ஒரு சிலர் இந்த துணி காயப்படுவாங்க. நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க, துணி காயப்படுறது ஒழுங்காக காயப்பட மாட்டாங்க. ஆனால் மீனா ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ அக்யூரேட்டாக செலிபிரிட்டிஸில் சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. அதாவது நடிப்புலையும் அந்த வேலைகளை அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. அது நிச்சயமாக குறிப்பிட்டு பாராட்டணும். சரி, உங்களுடைய கருத்துக்கள், வாழ்த்துக்கள் சிறகடிக்க ஆசை மொத்த டீமுக்கு.